ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் டாக்டர் கலைச்செல்வி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆக்னி பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதாவது முகப்பரு, நம்ம தமிழில் சொல்லப்போனால் முகப்பரு அப்படின்னு சொல்லுவோம். முகப்பருவில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மறைஞ்சிரும் டெம்பரவரியாக. ஒரு சில முகப்பரு மூஞ்சிலேயே இருக்கும், எங்குமே மறையாது, அப்படியே இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு சீல் வடியும், ரத்தம் வடியும், நம்மளுக்கு அரிப்பு கொடுக்கும், வீக்கம் வரும். இதுதான் நம்ம ஆக்னே அப்படின்னு சொல்கிறோம். பிம்பிளுக்கும் ஆக்னேக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஆக்னே பிரச்சனை அப்படின்றது ரொம்ப நாளாக நம்மளோட ஸ்கின்லேயே இருக்கும், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை தந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி தான் சரி பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வரக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஆகட்டும், நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய மங்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறதுனால இந்த பிம்பிள்ஸ்லாம் வருது அப்படின்றத இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் கிளியரான ஸ்கின் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்னே பிரச்சனை, அதாவது முகப்பரு பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்னே அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த நம்மளோட தோலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள், அதாவது போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த போர்ஸில் போயிட்டு அடைச்சிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முகத்தில் சுரக்கக்கூடிய தேவையில்லாத ஆயில், நம்ம வெளியே போகும்போது வரக்கூடிய அந்த டஸ்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா, அதனால டெவலப் ஆகக்கூடிய பாக்டீரியா அப்படின்ட்டு எல்லாமே அதில் போய் கிளாக் ஆகிறதுனால நம்மளுக்கு அது வீங்கி நம்மளுக்கு ஆக்னியா அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் இருக்கும். இப்போ காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டைம் தான் பண்ணுவாங்க, மறுபடியும் நைட்டு ஃபேஸ் வாஷ் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆக்னி அப்படின்றது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ஒரு சிலருக்கு டயட்டு, இன்னும் நம்மளுக்கு மிஞ்சி போனோம்னு வச்சுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை அப்படின்றது வரும். இந்த மந்த்லி அந்த டேட், அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதனாலேயும் இந்த ஆக்னே பிரச்சனை அப்படின்றது வரலாம். ஒரு சிலருக்கு பிசிஓடி இருந்தால் கூட ஆக்னே பிரச்சனை அப்படின்றது வரும். இதெல்லாம் தான் ரீசன். ஆனால் உங்களுக்கு இத்தனை ரீசன் இருந்தாலும் அது நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் ஒரு ப்ராப்பரான மெத்தடில். அது எப்படி தான் பண்ணணும்? அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்கின் கேர் மெத்தட் அப்படின்றது வேணும். எப்படி அந்த ஸ்கின் கேர் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத அடுத்த ஸ்டெப்பை நான் சொல்ல போகிறேன். பிரச்சனைக்கு எந்த மாதிரியான ஸ்கின் கேர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்மளுக்கு ஒரு 4th ஸ்டெப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளென்சர். ஒரு க்ளீனான ஒரு மைல்டான ஒரு கிளென்சர் நம்மளுக்கு நீட்டாக ஃபேஸை க்ளீன் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. மைல்டாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, தேவையில்லாத பாக்டீரியா, டர்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மைல்டான ஒரு கிளென்சர் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். காலையில் நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போது கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். வெயிலில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்றத பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னு டைரெக்டாக டேமேஜ் ஆகும் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அதனால் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்றது உங்களுக்கு தேவை. இது போக வீக்லி 2 இல்லைனா மந்த்லி 2 உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த டெட் செல்ஸை எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஸ்டன்ஸு. நீங்கள் இல்லைனா சாலிசிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆயில் அக்குமுலேஷன் அப்படின்றது இருக்காது. நீங்கள் சீக்கிரமாக அந்த ஆக்னி அட்டாக்கும் ஆளாக மாட்டீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பிம்பிள்ஸ் வந்துருச்சு இல்லை ஆக்னி இருக்குது அப்படின்னாலே நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதை பிடிச்சி கிள்றது, தேய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அப்படியே பாக்டீரியா மற்ற இடத்துலையும் உங்களுக்கு பரவி உங்களுக்கு அந்த இடத்துலையும் ஆக்னி அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம எந்த மாதிரியான ஸ்கின் கேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான நேச்சுரலான ரெமெடிஸ் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதை மாதிரி போடுற மாதிரி எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்த விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அதில் சொல்கிறது ஆலோவேரா ஜெல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை நீங்கள் நேச்சுரலாக நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல்லையே எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த ஆக்னே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா தேன், நல்ல ஒரு பியூரான தேன் இருக்கும் பார்த்தீங்களா, தேனும் பட்டை பொடி பார்த்துருக்கீங்களா, இது ரெண்டுமே வந்து ஆன்டி பாக்டீரியல். ஓகேங்களா, அப்போ அது ரெண்டுமே வந்து நீங்கள் நார்மலான ஒரு லெவலில் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட அந்த பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல, ஆக்னே இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதுவுமே இன்னொரு மெத்தட். இது ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 நிமிஷம் உங்கள் ஸ்கின்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வீங்குது, அந்த ஆக்னே இருக்க இடத்துல வீங்குது இல்லை அரிக்குது அப்படின்னா எடுத்தோடனே தேய்ச்சிடாதீங்க. கையை வச்சு தேய்க்கிறது, கிள்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா அதை மைல்டாக அந்த இடத்துல ரப் பண்ணி கொஞ்சம் ஒரு மசாஜ் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண நேச்சுரலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா உணவு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ உணவில் வந்து நம்ம பார்ப்போம். உணவு அப்படின்னா எந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது இந்த ஆக்னி சரியாகும், எந்த மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது ஆக்னியை ட்ரிக்கர் பண்ணி விடும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம நல்ல ஃபுட் அப்படின்னு பார்க்குறதுல ஃப்ரூட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுவுமே நம்ம உடம்புல அந்த ஆக்டிவ் பிரச்சனைகள் வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகளாகட்டும், எல்லா பழமுமேங்க, அதே மாதிரி காய்கறிகளாகட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் ஆகட்டும், நட்ஸ் ஆகட்டும், அதாவது வால்நட் எடுத்துக்கோங்க, பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாகவும் ஆக்னியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அடுத்து எந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட உணவுகள். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் சீஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் பர்கரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீஸ் வச்சுருப்பாங்க, அந்த வந்து அதிகமாக சாப்பிட்றது. இது வந்து உங்களுக்கு ட்ரிக்கர் பண்ணும் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்னி பிரச்சனையை. அடுத்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது. சிப்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த பேக்கெட்டில் விற்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் அதிகமாக சாப்பிட்றது, சுகர் அதிகமாக எடுத்துக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்னி பிரச்சனையை ட்ரிக்கர் பண்ணும்னா க்ரீஸியான ரொம்ப வந்து எண்ணெயில் அதிகமாக பொரிச்ச எண்ணெய் மிதக்கிற மாதிரியான ஃபுட்களை அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆக்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ட்ரிக்கர் ஆகும். ஓகேங்களா, அவங்களுக்கு இன்னுமே அதிகமான ஆக்னி வரதான் வருமே தவிர குறையாது இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ உள்ள அதுதான் வெளியே வரும். நம்ம ஸ்கின்னை பார்த்தே நம்ம எந்த மாதிரியான ஒரு டயட் இருக்கும் அப்படின்றது கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஸ்கின்னு தான் நம்ம டயட்டோட ரிஃப்ளெக்ஷன்னு வச்சுக்கோங்களேன். இதான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணணும். நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. ப்ராப்பரான 7 to 8 hours தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகட்டும், மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரீசன்னு சொல்லலாம். அதனால் நல்ல ஒரு தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக மாதிரி நல்ல தண்ணி குடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அதிகமாக குடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா காலையில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், நம்ம பாடி நல்லா ஒரு மூவபிளான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து அடிக்கடி ரப் பண்ணுறது, கிள்றது, அதை வந்து எதனாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்னே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் ட்ரிக்கர் ஆகுமே தவிர குறையாது. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு பர்சனலான டிப்ஸும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அந்த ஆக்னே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ரொம்ப நாளாக அப்படின்னா, நீங்கள் தூங்கும்போது உங்களோட பில்லோ கவர் இருக்கும். அந்த பில்லோ கவரை 3 days 2 days ஒன்ஸு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதில் இருந்து இன்னும் டெவலப் ஆகி நீங்கள் அதிலே திரும்பி படுக்கும்போது இன்னுமே ஆக்னி வருமே தவிர குறையாது. அதனால் 2 days இல்லை 3 days மேக்ஸிமம் அதுக்குள்ளே டெய்லியுமே அந்த பில்லோ கவரை மாற்றுற அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் ட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அப்படின்றது கிடைக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சால் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு மெடிக்கல் டிப்ஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.